ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா தலைவர் படத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ஒரு பெலாசோ பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு. பாப்பாவோட அவுட்ஃபிட்டு தான். எங்கே பாப்பா நடிச்சிட்டி டோர்க்கியா அவ்வளோ. இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் சொல்லுடா, ஹாய் சொல்லு முத்தா. ஸோ தலைவர் படம், படையப்பா படம், ஸோ எவர் கிரீன் மூவி. அந்த படம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஆனால் சின்ன பிள்ளையில டிவியில், சன் டிவியில், கேடிவியில் போட்டால் உட்காந்து பார்ப்பேன் நான். செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும் அப்போலாம். ஆனால் ஒன்று நினப்பேன், இது வந்து தேட்டரில் நம்ம டிவியில் பார்க்குறப்பவே இவ்வளோ வைப்பாக இருக்கே. ஸோ தேட்டரில் பார்த்தா வெறித்தனமாக செம்ம மாசாக இருக்கும்ல. அந்த பிஜிஎம்முக்கும் தலைவரோட ஸ்டைலுக்கும் அப்புறம் அந்த நீலாம்பரி சொல்லவே வேணாம். என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு ட்ரெண்டான என்னோடய வீடியோவே அந்த நீலாம்பரி ப்ராம்ப்ட் தான். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் யூடியூப்லேயும் அந்த நீலாம்பரி ப்ராம்ப்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் போயிட்டு பாருங்கள். ஸோ தலைவர் படம், படையப்பா படம் ஃபஸ்ட் டைமு தேட்டரில் பார்க்க போகிறேன். செம்ம ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் தேட்டர் எவ்வளோ சத்தமாக இருக்க போகுது, எவ்வளோ கூட்டமாக இருக்க போகுது எப்படின்னு தெரில. ஸோ பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று இந்த இடத்துல நான் முக்கியமாக பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னன்னா, இந்த புது படம்லாம் வருதுல்ல, அதெல்லாம் 300 400 500 டிக்கெட் கொடுத்து படம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு கன்ஃபியூஸோடையே போயிட்டு, அது நல்லா இருந்தால் சரி ஓகே, ஆனால் நல்லாவே இல்லாமல் அந்த மொக்க படமாக ஆயிடுச்சு பாருங்க. அப்போல்லாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புது படத்துக்கு காசு கொடுத்து நல்லாவே இல்லை படம், காசு தான் வேஸ்ட்டு, ஒர்த்தே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணுற மூவிலாம் நம்ம நம்பி தைரியமாக போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா உண்மையாகவே செம்ம வைப்பாக தான் இருக்கும். அந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இதில். ஸோ தலைவருக்கு 75 வயது ஆகுது. அந்த நீலாம்பரி டைலாக் தான் ஞாபகம் வருது. வயசானாலும் அழகு ஸ்டைலும் இன்னும் ஒன்று விட்டு போகலை அப்படின்ற டைலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ தலைவர் ஃபேன் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்றைக்கி படையப்பா படம் தேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் பார்த்துட்டு வந்த அந்த ஒரு மூமெண்ட்ஸு, அந்த ஹாப்பின்னு அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ படத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ தேட்டர்லேயும் நான் வீடியோ எடுக்கிறேன். பட் அதை யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த குபேரா படத்துக்கு போனதை வீடியோ எடுத்து போட்டு தான் எனக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், ஐயோ மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படின்னு. பட்டு ஸ்ட்ரைக்கு இருந்தாலும் மானிட்டைசேஷன் எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு தேட்டரில் எடுக்கிற வீடியோ போடல. பட் தேட்டருக்கு போயிட்டு வந்து அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை டைம் ஆயிடுச்சு, ஹெவி டிராஃபிக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சா 11:30 தான். ஆனால் 11:33 ஆயிடுச்சு, இன்னும் போகல. ஸோ இப்போதான் தேட்டர் வந்திருக்கோம். ஜாலி தலைவரை பார்க்க போகிறோம். இல்லை டிக்கெட்டு காமி, நம்ம போய் முதல்ல சீட்டில் உட்காந்துருவோம். ஆனால் என்னோட தலைவர் ஒரு போஸ்ட்டை கூட காணும். போஸ்டர் தலைவர் படத்துக்கு தான் வந்துருக்கோமா, வேற படத்துக்கு அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. படமே போட்டாங்க. ஹலோ மக்களே, தேட்டரில் படம் பார்த்து முடிச்சுட்டு பலவரம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன வாங்குறதுக்குன்னா சேரு வாங்குறதுக்கு. வீட்டில் சேர் இல்லை. ஸோ அதான் எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சேரு மாட்டுதா கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஸோ படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அது பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லணும். வேறு லெவலாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு பல்லாவரம் சந்தை வந்துருங்க. இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்குது பாருங்க. இருக்கு சேரு கண்டுபிடிச்சிட்டான். நிறுத்து. சரி அது எவ்வளோன்னு கேட்போம், பார்த்து வருவாவா. ரோலிங் சேர் நம்ம வாங்க வந்தது பிளாஸ்டிக் சேர் தான். வண்டிக்கு டோக்கன் 20 ரூபா வாங்கிட்டானுங்க. வாங்கிட்டு இப்போ உள்ளார வந்துருக்கோம். அங்கேயே ஒரு சேர் இருந்துச்சு. அவன் என்னமோ அன்னாசி பழம் என்னோட ஃபேவரெட்டு, கல்ல கூட வாங்கணும். எந்த பக்கத்தை எடுக்கிறதுனே தெரியலையே. இந்த பக்கத்தை எடுக்கிறதா 4 சட்டை 1000 ரூபாயாம். யாழ் ஒரு சட்டையே 1000 ரூபாய்க்கு மேலே. துணியை எடுப்பான், தப்பான், ஆல்ட்ரு பண்ணுவான். யார் வாங்கலாம்? 4 சட்டை 1000 ரூபாயாம். போங்க அங்கிட்டு. வாவ் பலாசலை. இதுக்குதான் இந்த சந்தைக்கெல்லாம் வர்றதே கிடையாதுங்க. எதை பார்த்தாலும் ஆசை வந்துடும். ஆனால் இந்த வெயிலெல்லாம் வரவே கூடாதுங்க. இந்த பிள்ளைய வர வச்சுக்கிட்டு என் பிள்ளை தூங்குது வர. வெயில் என்னன்னா இப்படி அடிக்குது. வேற லெவலாக இருந்ததுங்க படம். படையப்பா படம் ஏதோ புது படத்துக்கு போகிறத போய் எக்ஸ் ஆகி வரத என்னடா படம் இது அப்படின்னு வரத. இந்த மாதிரி ரீரிலீஸ்க்கு போயிடலாங்க என்ன கேட்டால். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா விசில் அடித்து கை தட்டி கத்தி பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, ஃபஸ்ட் டைமு. வா நெல்லிக்காய், இழந்தப்பழம், கொடுக்காப்பள்ளி, மாங்காய், இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் ஐட்டம். நெல்லிக்காய், மாங்காய், நார்த்தங்காய்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். வாங்கலையாப்போ கோழி. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறியா என்ன? அம்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் மக்களே, வாங்க வரல. வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் மக்களே. எது நீ தான் பார்த்து எடுக்கணும். அதெல்லாம் வேணாண்டா. ஐயா அதெல்லாம் ஏன் ஸ்டூல் வேணாம், சேரே 2 வாங்கிடு. அதெல்லாம் வேணாண்டா. நீ 2 சேரு தான் நம்மளுக்கு இப்போ அவசியம். அது மட்டும் நல்லதாக பார்த்து 2 எடுத்துட்டு வா. நீயே சொல்லு, எனக்கு தெரியாது. நீ தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. எந்த சேரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீனே சொல்லு. உட்காந்து பார்க்கவா? வீடியோ எடு.
மாதிரி இருக்கு. ஏ அப்பா, அந்த பல்லாவரம் சந்தைக்குள்ளே போயிட்டு பூந்து வெளில வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. இப்போ சேர் வாங்கியாச்சு. சேர் வாங்க தான் போனது, வேறு எதுவுமே வாங்கல. ஃபுட்பாலா? ஐயோ சாரிங்க, ஃபுட்பால் விளாட்லாம். ரொம்ப ஓரமாக போகாத, போஸ்ட் மரத்தில் சேர் இடிக்கிற மாதிரி. ஆல்ரெடி வண்டி ஓட்டுறதே என்ன தெரியுமா, என் கால் வச்சுருக்கேன்னு அதெல்லாம் பக்கத்தில் வர வண்டி மேலே இடிக்கும். அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிட்டு போவான். இடிச்சு விட்டு ஒன்று சொல்லிடுவான், காலாக இடிச்சுது, செருப்பு தானே இடிச்சுது அப்படின்னு. நாய்ஸாக இருக்குமோ இப்போ பேசினா? அவ்வளோவா நாய்ஸாக இருக்காதுல்ல, காற்றடிக்குமோ? சரி, அப்போ படத்தை பற்றி சொல்லலான்னு பார்த்தேன், வீட்டுக்கு போயிட்டே சொல்லிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் படம் பார்த்துட்டு வந்து வைப்பில் இருக்கேன். ஸோ அந்த வைப்போடையே உங்ககிட்ட அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிடுறேன். தர்றவங்க வேறு லெவலாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நிறைய கூட்டத்து, எப்படி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். சில தலைவர்கள் கொண்ட விஜய் படம், தளபதி படம், தலைப்படம்லாம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டத்தில் அவங்க அந்த விசில் சவுண்டு, கத்துறது, பேப்பர்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு செம்மையாக வைப் பண்ணுவாங்களே, என்ஜாய் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு க்ரௌடில் படம் பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட்டு நான் இப்போ ரீசெண்டாக புது படம் நிறையா போனேன். அதை உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன், வீடியோஸ்லாம் கூட யூடியூப்பில் போட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிளிப்ஸ்லாம் தேட்டரில் ஓடின அந்த இப்போ ஹீரோ என்ட்ரி சீன்லாம் இருக்கும்ல, அதை வீடியோ எடுத்து அந்த கிளிப்பு போட்டிருந்தேன். அதனால ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். குபேரா மூவி, தங் லைஃபு எல்லாமே சுத்தங்க. அந்த படம்லாம் ஆசைப்பட்டு போனது வேற, ஆனால் அங்கே நடந்தது வேற. ஸோ ரொம்ப வெக்ஸாகி தான் வந்தேன். ஸோ இந்த படையப்பா ரீரிலீஸ் மூவி என்னை வந்து திருப்திப்படுத்திடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ்வளோ கூட்டம், எல்லாரும் நல்லா கட்டி ஆரவாரம் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு, தலைவர் என்ட்ரி சீனாக இருக்கட்டும், நீலாம்பரி சாங்காக இருக்கட்டும், என்னத்தை சொல்கிறது என்னத்தை விடுறது, என் வழி தண்ணி வழின்னு சொல்கிற டைலாகு, அப்புறம் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் அந்த டைலாகு, அப்புறம் சித்தப்பா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இது, நிறைய சீன், நிறைய டைலாகு, எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரில. அப்புறம் அந்த ஊஞ்சல் சீனு, என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சீனையும் வீடியோ எடுத்து ஸ்டோரி போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பேன். அவ்வளோ ஒரு வைப் பண்ணிட்டு இருந்தேன். நானுமே கத்தி பாருங்கள், தொண்டையே போயிடுச்சு எனக்கு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் படத்துக்குன்னு போனோம், அது இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணுறாங்கள்ல அந்த மாதிரி படத்துக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இப்போ புது படத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு டவுட்டோடு போய் அது உண்மையாகவே நல்லா இல்லாமல் நம்மளே எங்கள் குடும்பத்தில் 1008 கஷ்டத்தோடு தான் போயிருப்போம். சரி தேட்டருக்காவது போய் அதையாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போயும் கொடுத்த காசே வேஸ்ட்டு, இது எதுக்கு தான் இந்த படம் அப்படின்னு வெக்ஸாகி திரும்பி வரத்துக்கு, இந்த மாதிரி ரீரிலீஸ் மூவிக்கெலாம் உண்மையாக நம்பி கான்ஃபிடென்ட்டோட செம்ம வைப்பாக இருக்கும்ல, செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலான்ட்டு போகலாம் நம்பி. அதே ஒரு மன திருப்தியோடு தான் வெளியில் வந்தேன்ப்பா. ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து திருப்தியே எனக்கு இப்போ தான் வந்திருக்குடா, 27 வயசில் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. இதெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. சீரியஸாக சொல்கிறேங்க, நம்ம பாட்டிப்போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சின்ன பிள்ளையில டிவியில் போடுவாங்களா, சன் டிவிலையா கேடிவிலையா போடுவாங்கள்ல, அப்போ உட்காந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஓரளவுக்கு விவரம் தெரிகிற வயசுலலாம் அந்த படம் எப்படி பார்த்தோன்னா, செம்ம கூஸ்பம்ஸாக இருக்குல்ல, அந்த பிஜிஎம்மோட, தலைவரோட ஸ்டைலு, அவர் அப்படி ஊஞ்சல் அப்படி எடுத்து உட்கார்றது, நீலாம்பரி டைலாகு, செம்ம வைப் செம்மையாக இருக்குல்ல. இது டிவியில் இப்படி உட்காந்து பார்க்கறதுக்கே இப்படி இருக்கு, இது தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உண்மையாக ஏங்கியிருக்கேன். ஆனால் அது இன்னைக்கு நிறைவேறி இருக்குங்க. தலைவர் பர்த்டே அன்னைக்கு நிறைவேறி இருக்கு.
இந்த படம் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய படம் லிஸ்ட்டில் இருக்குது எனக்கு. சூரிய வம்சம், நாட்டாம, அருந்ததி, வானத்தை போல, சமுத்திரம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீரிலீஸ் பண்ணுறப்பெல்லாம் நான் என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற மூவிலாம் வருதான்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பேன். நல்லதே இல்லைங்க, நான் டிக்கெட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வர தலைவர் வர நான் வந்து படையப்பா மூவி அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றிலாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் தலைவர். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீலாம்பரி கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராய் கூட நாங்கள் கூப்பிட்டோம். பட்டு அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கடைசியாக நீலாம்பரியை இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் செலக்ட் பண்ணோன்னு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதை வச்சு அதெல்லாம் பார்த்து ஐயோ டிக்கெட் கிடைக்காது போல் இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு, டக்குன்னு போடுங்க அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். பரவாயில்ல டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன், டிக்கெட்டே கிடச்சிருச்சிங்க. நான் சரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க போகுது, 1000 2000ன்னு இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல டிக்கெட்டுமே எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது. 300 தான் டிக்கெட்டு. அப்புறம் என்னன்னா அந்த பிஜிஎம் வரும்லங்க, ரஜினி மௌஜார்கன் வச்சுட்டு வாசிப்பாரு, அந்த பிஜிஎம் வரப்ப நான் திரும்பி என் ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க இந்த சவுண்டெல்லாம் இந்த மியூசிக்லாம் நான் ரொம்ப வருஷம் என் ஃபோனில் ரிங்டோனாக வச்சுருந்தேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் ஒரு பக்கம் இந்த டைலாக் வரும்ல, போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், அந்த டைலாக அவருமே ரொம்ப வருஷம் ரிங்டோன் வச்சுருந்தாராம். ஸோ அதெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது நிறையா. அப்புறம் என்னது, அவருமே இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையில் தான் இருந்திருக்காரு. என் வீட்டுக்காருமே சென்னையில், இங்கே தான் எக்மோரில் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே தான் இந்த படத்தை பார்த்தாராம். அவருமே அப்போலாம் வந்துட்டு ரொம்ப தீவிர தலைவர் ரசிகராக இருந்திருக்காராம். அந்த மூமெண்ட்லாம் ஒருத்தருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் போனதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாங்க, நாங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கும் பின்னாடி ஒரு குரூப் உட்காந்துருந்துச்சிங்க. செட்டாக வந்திருப்பாங்க போல் இருக்கு, அக்கம் பக்கத்து வீடு அப்படி இப்படின்னு ஒரு 10 பேர். அதில் ஆன்ட்டியும் இருந்தாங்க, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த பசங்க அந்த பிள்ளைங்களும் இருந்துச்சுங்க. அதுங்களோட கிரிஞ்சி பூமர் தான் தாங்க முடியல, டென்ஷனே ஆயிடுச்சு எங்களுக்கு. எப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டாக பேசிக்கிட்டு, இப்போ அடுத்த சீன் ஒன்று வரப்போகுதுன்னா அதை முன்னாடியே சொல்லிக்கிட்டு, அந்த ஆன்ட்டி ஒன்று இருந்தது, இப்போ பாரேன் இப்போ தான் நீலாம்பரி என்ட்ரி இப்போ பாரேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் இப்போ பாரு ஒரு பாட்டு வரும் பாரு மீன்ஸா அப்படின்னு பாடிக்கிட்டு, எனக்கு சத்தியமாக எனக்கு செம்ம காண்டாயிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட திரும்பி என்னங்க இதுங்க டார்ச்சர் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதுக்கு மேலே செம்ம காண்டில் உட்காந்துருந்தாரு. ஆமாண்டி நானே ஏஞ்சி அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்றாரு அவர். ஐயையோ சாலின்னு இருங்க, நீங்கள் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு அவரை அமைதிப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அதில் அந்த ஜென்சி கிட்டு 2K கிட்டு பையன் ஒருத்தன் இருப்பான் எனக்கு, அவன் கேட்குறான் இந்த சிவாஜி சார் என்ட்ரி அப்போ, ஆன்ட்டி இந்த அங்கிள் இப்போ உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அட பாவி, டெய்லியெலாம் இந்த உலகத்தில் தான் வாழ்றியாடா, என்ன வார்த்தைடா கேட்குற, அப்படி என்னத்தை தான் நாலேஜ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு வாழ்றீங்களாடா, உலகத்தில் நடக்கிற ஒரு நடப்பு ஒருத்தர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூடயாடா தெரியாமல் வாழ்வீங்க, இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறியேடா அப்படின்னு சீரியஸாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சிவாஜி சார் வராரு, என்ட்ரி வராரு, பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க அவன் ஆன்ட்டிக்கிட்ட கேட்குறான் அந்த பையன், ஆன்ட்டி இந்த அங்கிள் உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைங்க, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா, இப்படி இந்த நாலேஜில் தான் இருக்கீங்க போல் இருக்கு இந்த காலத்து பசங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் நாங்கள் சீட்டு மாறிட்டோங்க. இதுக்கப்புறம்லாம் இதுங்களுக்கு முன்னாடி உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. படம் வேறு செம்மையாக நல்லா வைப்பாக போயிட்டுருக்கு, எல்லோரும் நல்லா கத்தி விசில் அடித்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம மட்டும் தான் இதுங்களோட டார்ச்சரில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாலாம் இல்லை, ஒரு முக்கால்வாசி தேட்டர் நம்பிடுச்சு, முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வரல மீன்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, அந்த சீட்லாம் இருக்கும்ல அங்கே போய்ட்டு உக்காந்துட்டு செகண்ட் ஹாஃபு நல்லா ஃப்ரீயாக சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். தேட்டரில் போனால் இந்த மாதிரி தொல்லைங்க இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிறதுங்க, பின்னாடி உக்காந்துருக்கிறதுங்க, முன்னாடி உக்காந்துருக்கிறதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அமையணும், அதுங்க டார்ச்சராக அமைஞ்சிச்சிங்க, வேஸ்ட்டு. அதே மாதிரி எனக்கு என்னென்ன அடிக்கடி என்ன ஆகிடும்னா, முன்னாடி உக்காந்துருக்கோங்க தலை மறைச்சிட்டே இருக்கும்,
டென்ஷன் ஆகும். எட்டி எட்டி எக்கி எக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், ஏங்க தலை மறைக்குதுங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லவே மாட்டார். கொஞ்சம் கொஞ்சம் குனிஞ்சு உட்காருங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்கள கூப்பிட்டு சொல்லணும்ல, எதுவுமே சொல்லவே மாட்டார். என்ன திட்டுவார், அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் எக்கி பாரு, இல்லைன்னா இந்த சீட்டில் வந்து உட்காந்துக்க, நான் அங்கே உட்காடுறேன் அப்படின்னா இவர் சீட்டில் வந்து உட்காந்துருந்தா எனக்கு தலை மறைக்க தான் செய்யும். அது அவங்கள கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லலாம், கொஞ்சம் கீழே குனிஞ்சு உட்காருங்கன்னு. அதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். இது எனக்கு தேட்டர் போனால் இது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்போதுமே இப்படி தான் நடக்கும். அது ஒரு டென்ஷனு. மற்றபடி செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. நல்லா நான் அடிக்கடி இவர்கிட்ட புது படம் போகலாண்டி அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் இதுதான் சொல்லுவேன், அங்கே பாரு நல்ல கூட்டமாக இருக்கணும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணு, எனக்கு நல்லா கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஏறி நின்று நல்லா டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்பேன். இவன் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டுங்க. இவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த மாதிரி கூட்டத்தில் போய் பார்க்கணுன்றியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு என்னை பிடிச்சி திட்டுவான். செட் ஆகாது, கொஞ்சம் ஒரு வாரம் போகட்டும், கூட்டம்லாம் குறையட்டும், ஃப்ரீயாக போயிட்டு நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரிலாம் செட் ஆகாது அப்படிம்பான். இவனும் ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வைப் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டு விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தவன் தான். நான் இன்னும் அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. இப்போ தான் ஓரளவுக்கு மூவி போகிறது அதெல்லாம். அதுவும் நான் போகிற மூவி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃப்ளாப்பாக இருக்குது. எனக்குன்னே அப்படி அமையுது. அப்போ ஒரு 2 புது படம் பார்த்தேன், குபேரா, தங் லைஃபு. அந்த 2 படம் பார்த்ததுலேயே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் புது படத்துக்குலாம் போகவே கூடாதுங்க. சரி, ஏதாவது இந்த ஓடிடி அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்ல, அதில் ஏதாவது டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி பார்த்துக்கலாம், காசு தான் வேஸ்ட்டு, மன உளைச்சல் தான் ஆகுது அப்படின்னு இருந்தேன். பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரீரிலீஸ் பண்ண படம், ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். படையப்பா படம் தான், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாச்சும் ரீரிலீஸ் ஆனால் ப்ளீஸ் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அது ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க. ஸோ பை பாய், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் பல்லாவரம் படம் முடிச்சுட்டு தாம்பரத்தில் பார்த்தோம். தாம்பரம் படம் பார்த்து முடிச்சுட்டு பல்லாவரம் சந்தைக்கு போனோம். வெள்ளிக்கிழமை தான் பல்லாவரத்தில் சந்தை, எல்லாருக்குமே தெரியும். அது என்னால் வீடியோ கரண்ட்டு போயிடுச்சுங்க. ஹாய் மக்களை, பேசிகிட்டே இருக்கிறப்ப கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, ஷடவுனா என்னான்னு தெரில. ஸோ நான் வீடியோ முடிச்சிடுறேன். படம் முடிச்சுட்டு வர வழியில் பல்லாவரம் சந்தைக்கு போனோம். வீட்டுக்கு வந்து சேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சேரே எங்கள் வீட்டில் இல்லை, சேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஸோ என்னென்னா நான் அதையுமே நல்ல ஒரு கவர் பண்ணி பல்லாவரம் சந்தை இப்படி தான் இதெல்லாம் இருக்கும், நல்ல ஒரு விளாக் எடுத்து சூப்பராக போடலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். பட்டு செம்ம கூட்டம், செம்ம வெயில். 2 மணியோ 3 மணியோ நினைக்கிறேன். அந்த டைமில் நல்லா மத்தியானம் வெயில் டைமில் போயிட்டேன். பாப்பா வர வச்சுட்டு சுத்தமாக முடியல. ஸோ வீடியோவே எடுக்க முடியல. ஓரளவுக்கு எடுத்ததை நடுவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ 2 சேரு 300ன்னு சொல்லிட்டு, ஒரு சேரு 300, 2 சேரு 600ன்னு வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகே, பாய் பாய்.